ஆனா நான் காயத்ரியை காதலிக்கிறது வேற மாதிரி. அவ இல்லன்னா நான் இல்ல. ஒன்னே ஒண்ணு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் வாழ்ந்தா அது காயத்ரியோட தான், செத்தா அது காயத்ரிக்காக தான். நான் பார்த்த வரைக்கும் அவ பேச்சு நினைப்பு எதுவுமே தெளிவா இல்ல சார். ஆனா எங்க அம்மா தெளிவா இருக்காங்க. என்ன இது? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? இதுக்கு பதிலா நீங்க என் தலைமையில கல்ல தூக்கி போட்டுருக்கலாம். ஏன் அஞ்சலி? தற்கொலைன்றது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, காதல் சம்பந்தப்பட்டது. நீ காதலிச்சிருக்கிய அஞ்சலி? கண்ணியமெல்லாம் காதலிக்கல, காசுக்காக ஒன்ன காதலிக்கிறேன். சொல்லு அஞ்சலி, காதலிச்சிருக்கியா? இல்ல சார். அதனாலதான் உனக்கு என்னோட காதல் கண்ணீர் எதுவுமே புரியல. புரியாம இருக்கிறது நான் இல்ல சார், காயத்ரி. நீதான் அவளுக்கு என் காதலை புரிய வைக்கணும் அஞ்சலி. அவ ஒரே ஒரு தடவை என்ன வந்து பார்த்தானா, நான் பேசுறத கேட்டானா என்ன புரிஞ்சுக்குவா. நான் ஒரே ஒரு தடவை காயத்ரியை சந்திக்கணும் அஞ்சலி. சார், நான் கோவப்படுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்னமோ உங்களை காயத்ரியை பார்க்க விடாம நந்தி மாதிரியா தடுத்துட்டு இருக்கேன். நேத்து கூட நம்ம ஆபீஸ்க்கு எதிரில இருக்கிற பிள்ளையார் கோவில்ல உங்க காதல் சேரணும்னு 11 தேங்காய் உடைச்சேன் தெரியுமா? அஞ்சலி, நான் உன்னை குறை சொல்லல. காயத்ரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே தான் வருத்தமா இருக்கு. சார், உண்மையை உடைச்சு சொல்லணும்னா இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. இருந்தாலும் சொல்றேன், உங்களுக்காக காயத்ரியை பார்த்து உங்க இக்கட்டான நிலைமை சொல்றேன். போதுமா? மறக்காம எங்க அம்மா எனக்காக பார்த்து வச்சிருக்க பொண்ணை பத்தி அவகிட்ட சொல்லிடு. நிச்சயமா சொல்றேன் சார். நான் வரேன். அஞ்சலி, தயவு செஞ்சு என்னையும் காயத்ரியும் சேர்த்து வச்சிரு அஞ்சலி. நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன். அட விளங்காதவனே, நான் ஒன்னத்தானடா கேட்பேன். சத்தியமா சொல்றேன் அஞ்சலி, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன். அருள்மணி, நீ உனக்கே தெரியாம புடிச்ச என் கைய நான் ஊருக்கே தெரியற மாதிரி பிடிக்க வைக்கிறேன். நீ எவளுக்கோ சொந்தமாக போறவன் இல்ல, எனக்கு சொந்தமாக போறவன். ஏமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். சாமி கும்பிடாம இப்படி நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, சாமி மேல கோவமா? அந்த சாமியே இல்லங்கிறதா என்னோட வாதம். வெறும் கல்லுக்கு கண்ணு காது மூக்கு செதுக்கிட்டா அது கடவுளாயிடுமா? தெய்வம் நல்லவங்களுக்கு கேடயமா இருக்கணுமே தவிர கேவலத்தை உருவாக்கி தரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை நம்புறவங்க தெருவில் தான் இருக்காங்க. மன விரக்தி தான் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குதுமா. ஒண்ணு மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. வெறும் கல்லு வேதனையை தருதுன்னு சொன்னியே, செதுக்குனாதான் சிலை வரும். அந்த சிலை வர்றதுக்கு தெய்வம் எவ்வளவு சோதனை தாங்கி இருக்கும் தெரியுமா? 8ஆம் கிளாஸ் போறதுக்கு 7ஆம் கிளாஸ் கடைசியில பரீட்சை எழுதணும். அதை ஏத்துக்கிறீங்க. ஆண்டா வைக்கிற பரீட்சையை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? கஷ்டம் வரும்போதுதான் நம்ம கடவுளோட பார்வையில் இருக்கோன்னு அர்த்தம். நல்லதே நடக்கும், தைரியமா இருமா. எங்க போனா இந்த அஞ்சலி? கரெக்ட் டைமுக்கு வரேனவ இன்னும் காணுமே. காயத்ரி, எதுக்கு என்ன வர சொன்ன?
நான் எனக்காக ஒன்றும் வர சொல்லல, அருள்மணி சாருக்காக தான் வர சொன்னேன். என்ன சந்திச்சு இதே கோவில்ல அருள்மணி சாரையும் நீ சந்திக்கணும். நீ இத போன்ல சொல்லிருந்தீனா நான் வந்தே இருக்க மாட்டேன். அதனாலதான் நான் சொல்லல. நான் சொல்றத கேளு. அருள்மணி சார் ஒரு ஆம்பளைங்கிறதே மறந்துட்டு தார தாரையா கண்ணீர் விடுறாரு. நீ இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. காயத்ரி எந்த நிலைமையில இருந்தாலும் நான் ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்கேன். அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஏன் கைய பிடிச்சு கெஞ்சுறாரு. இங்க பாரு, ஒரே ஒரு தடவை நான் காயத்ரிய பாக்குறதுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. அதுக்கப்புறம் அவ கால்ல விழுந்தாவது என் காதல புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க அம்மா அவருக்காக ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வீட்டோடய கொண்டு வந்து வச்சிருக்காங்களாம். ஆனா அருள்மணி சார் யாரு என்ன சொன்னாலும் சரி, காயத்ரி தான் என் பொண்டாட்டி, வேற எவளையும் நான் கட்டிக்க மாட்டேன், ஏன் வேற எந்த பொண்ணையும் நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. ஏன் பிடிவாதம்? எதுக்கு பிடிவாதம்? பொண்ணை பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த பிடிவாதம். அதுதான் எனக்கு பிடிக்கல. அத அவருக்கு தெளிவா சொல்லிடு. இங்க பாரு அஞ்சலி, எங்க காதல் செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் அந்த காதல் கர்மத்தை பூமிக்குள்ள போட்டு புதைச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிடு. நான் அவரை மறந்துட்டேன். அதே மாதிரி அவரையும் என்ன மறந்துட சொல்லு. எல்லாத்துக்கும் மேல என்ன பார்க்கணும், என் கூட பேசணுங்கிற நினைப்ப மறந்தே ஆகணும்னு சொல்லிடு. நில்லடி. என்ன உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் என்ன கொரியர் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கேன்? இங்க பார், சொல்லிடுன்னு ஒவ்வொன்னும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கல, அதையே அவரை நேர்ல பார்த்து சொல்லு. நான் போய் சொல்லல. அந்த ஆள் அருள்மணி உன் மேல பைத்தியக்காரத்தனமா இருக்காரு. சொன்ன மாதிரி செத்தால செத்துற போறாருடி. இங்க பாரு, அருள்மணி சார் உனக்காக தன்னோட குடும்பத்தையே தார வார்த்து தலை முழுகிறதுக்கு கூட ரெடியா இருக்காரு. அதுக்காக அவரு கையால தாலி வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. கொள்ளையடிச்ச காசுல கோவில் கட்டுற புண்ணியம் எனக்கு வேணாம். அது அவர்கிட்டயே தெளிவா சொல்லு. ஐயா சாமி, நமக்குள்ள இருந்த காதல் நாண்டுகிட்ட செத்து போச்சு. என்ன பத்தின நினைப்ப தொலைச்சிட்டு வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருன்னு அவர்கிட்டயே சொல்லு. எல்லாத்துக்கும் கடைசியா உனக்கும் அருள்மணி சாருக்கும் ஒரு சந்திப்பை உருவாக்கி தரட்டுமா? சொல்லுடி. ஒரு இறுதி சந்திப்பை உருவாக்கி தரட்டுமா? அந்த சந்திப்பை வச்சு உன் ஆதரத்தை கொட்டி இதுக்கும் மேல அவருக்கும் உனக்கும் எந்த நினைப்பும் வராம நீ பாத்துக்க. என்ன சொல்ற? மௌனம் சம்மதம். கடைசியா ஒரு சந்திப்பை உருவாக்கி உங்க ரெண்டு பேரையும் கிழக்கு மேற்கா பிரிச்சு போடுறேன். என்னென்ன சேர்ந்தாப்புல ஒரு 4 நாள் கூட தங்கல, அதுக்குள்ள ஊருக்கு கிளம்பிட்டீங்க? அம்மா, நீ போன் பண்ணதுனால உடனே வந்துட்டோம். எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. அறுவடை நேரம், நான் பக்கத்துல இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுமா. நீங்க உடனே போறதுல எனக்கு இஷ்டம் இல்லைண்ணே. இருந்தாலும் மனசு கேட்காம அனுப்பி வைக்கிறேன். நீங்க தைரியமா போங்கண்ணே. நான் சீக்கிரமே தங்கத்தை என் மருமகளா மத்த நிச்சய தேதி சொல்றேன். நடக்குமாம்மா? இல்ல, நீ சொல்ற அந்த விஷயம், கல்யாணம், இதெல்லாம் நடக்கும்ல. உன் மகன் நடந்துக்கிறத பார்த்தா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணலம்மா. என் மக தங்கம் சின்ன வயசுல அம்மாவை இழந்தவம்மா. அதனால அவளுக்கு எல்லாமே நானாத்தான் இருக்கு. இதுக்கு மேல அவளை உன் கையில ஒப்படைக்கிறேம்மா. என் பொண்ண ஏமாத்திடாதீங்கம்மா. எப்படியாவது என் மகளை உனக்கு மருமகளை ஆக்கிக்கம்மா. நான் ஊருக்கு போனாலும் என் மனசெல்லாம் இங்கதாம்மா இருக்கும். உன்கிட்ட இருந்து நல்ல தகவல் வரும்னு நான் காத்துக்கிட்டே இருப்பேம்மா. வாங்கண்ணே. கொடுங்கப்பா. பரவாயில்லம்மா. அப்போ நான் கிளம்புறேன் மச்சான். ஆமா, சவுந்தலா சொன்னா நீங்க இன்னைக்கு ஊருக்கு புறப்படுறதா? ஏன் ஒரு 10 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? இல்ல, ஊர்ல நிறைய வேலை கிடக்கு. அறுவடை முடிஞ்சப்புறம் நான் வரேன். அடுத்த தடவை வரும்போது ஒரு 10 நாள் தங்குற மாதிரி வாங்க மச்சான். நான் வேணா உங்களை வந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிட்டு வந்துட்டுமா? இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். சரி சரி சரி.
அப்போ நான் வரேன் மாப்ள. ம். போயிட்டு வரேம்மா. நான் பாத்துக்கிறேனே, நீங்க போயிட்டு வாங்க. பத்திரமா பார்த்து போங்க மச்சான். பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. நான் வரேம்மா. பத்திரமா போங்கப்பா. அப்பா என்னம்மா? டாடா. வரேம்மா. வா, உள்ள போலாம் வா. அத்தை நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். மாடியில துணி காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆமா, நீ எப்ப போப் போற? இல்ல, நீ எப்ப ஊருக்கு போப் போற? கிராமத்துல இருந்த பொண்ணுக்கு சென்னைக்கு வந்தா அது உனக்கு புதுசாதான் இருக்கும். ஒரு வாரமோ ஒரு மாசமோ இருந்துட்டு நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு கிளம்புற வழிய பாரு. டேய், வேண்டாம்டா, வேண்டாம். பெத்தவ வயித்தறிச்சல வாரி கொட்டிக்காத. அதத்தான் நானும் சொல்றேன். பெத்த புள்ள சாபத்தை வாங்கிக்காதீங்க. இவ இங்க வார கணக்குல இருந்தாலும் சரி, வருஷ கணக்குல வாழ்ந்தாலும் சரி, எனக்கு இவ மனைவியா வரவே முடியாது. டேய் அருளே, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. தங்கம் ரொம்ப நல்ல பொண்ணுடா. நான் இல்லைன்னு சொல்லியே, அந்த நல்லவ எனக்கு வேண்டாம் தான் சொல்றேன். நான் இதோ இந்த பொண்ணையோ போகையில சொல்லிட்டு போனாரே உங்க அப்பா, அவரை நான் எதுவுமே சொல்லலையே. நீதான் தேவையில்லாம அவ மனசுல ஆசையை வளர்த்து ஊர்ல இருந்து வர வச்சு உட்கார வச்சிருக்க. தப்பு உங்க மேலதான். சரிப்பா, சரி. உங்க அம்மா ஆசையா வர வச்சது தப்புதான். அவங்களும் ஊர்ல இருந்து வந்தது தப்புதான். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா தப்புக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்லு, இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு? அந்த பொண்ணை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. காயத்ரி தான் என்னோட மனைவி. டேய், என்னடா பேச்சு பேசுற? காயத்ரி உன் வாழ்க்கையில வரமாட்டான்னு மத்தவங்க சொல்லடா. அவளே அந்த காயத்ரியே சொல்லிட்டா. வரமாட்டேன்னு சொல்ற பின்னாடி சுத்தாம வந்து நிக்கிற இந்த தங்கத்தை ஏத்துக்கடா. கிட்ட இருக்கிறத புடிடானா காத்துல இருக்கிறத பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். என்னப்பா, என்ன இந்த சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கும் கோயிலுக்கும் போகணுமா? என்ன புரியலையா? நான் செத்தா இந்த சொத்தெல்லாமே அங்கதான் போகும். போணுமா? அப்பா இங்க பாருங்கப்பா, காயத்ரி என்னை விட்டு விலகி போகும்போதுதான் எனக்கு வேணும் வேணும்னு தோணுது. அவ வருவா வருவா. காயத்ரி என்னைக்காவது என்னை தேடி மனசு மாதிரி வருவா. அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். நீங்களும் பொறுமையா இருங்க. அதுக்காக நீங்க எந்த தங்கத்தை கொண்டு வந்தாலும் சரி, அது எல்லாமே எனக்கு தகரம் தான். தங்கம், நீ வருத்தப்படாதம்மா. என்னம்மா, மனசு ரொம்ப வலிக்குதா? வலி தாங்கணும். நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நினைச்ச வாழ்க்கைய வாழணும்னா வலி தாங்கணும். இன்னைக்கு சென்னையில பணக்காரங்களா இருக்கிற பாதி பேர் பரம்பரை பணக்காரங்க இல்ல. பிளாட்ஃபார்ம்ல படுத்து எந்திரிச்சு முட்டி மோதி போராடி உழைச்சு ஜெயிச்சவங்க. இவ்வளைய கோயில்ல இருக்கிற சாமி சிலைங்கள்லாம் அப்படியே பூமியில இருந்தா எடுத்துட்டாங்க. இல்ல இல்ல, பாறையை உடைச்சு அதுல உருவாக்குன சிலைங்க. தச்சனோட உளிய அந்த பாறை தாங்கலனா அது அழகான சிலையாக முடியாதுமா. உளி தமேல பட்டா வலிக்குமே அப்படின்னு அந்த கல்லு நினைச்சிருந்தா அது அழகான சாமி சிலையாக முடியாதுமா. நீயும் வலியை தாங்கிட்டு அருள்மணிக்கு சம்சாரம் ஆகணும். நேத்து வரைக்கும் உன் அத்தை மட்டும்தான் உனக்கு சப்போர்ட்டா இருந்தா. இப்போ நானும் இருக்கேன். தைரியமா இரு தங்கம்.
இப்போ உனக்கு சந்தோஷமா? ஹாய். அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். வந்ததும் நானே உங்களுக்கு தகவல் சொல்றேன். எங்க பாருங்க, நம்பிக்கையா இருங்க. கஜா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? இந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் காயத்ரிக்கு கல்யாணம் இருக்கும் மேடம். அவன் பண்ண தப்புனால காயத்ரியோட எதிர்காலமே இருட்டா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, காயத்ரியோட அப்பா சந்தோஷம் எல்லாம் போச்சு. நான் என் வாழ்க்கையில எவ்வளவு கேஸ வாதாடி இருக்கேன். ஆனா இந்த கேஸ நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயம் இவளுக்காக ஒரு நியாயத்தை உருவாக்கி தரணும். காக்கி சட்டையும் கருப்பு கோட்டும் ஒன்னா சேர்ந்த பின்னால இந்த கேஸ் தோக்குமே என்ன? இத பாருங்க, காயத்ரி பக்கம் நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. வாய்மையே வெல்லுங்கிறது தான் நமக்கு பொதுவா இருக்கிற வார்த்தை. நிச்சயம் அந்த வாய்மை வெல்லும். என் பக்கம் நியாயம் இருக்கிறது தெரிஞ்சாதான் எனக்கு மரியாதை மேடம். நடந்த தப்புல எனக்கும் பங்கு இருக்கிற மாதிரி தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்து என் பக்கம் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா இந்த பேச்செல்லாம் என் காதுலயே விழாது. சீக்கிரமாவே எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என் பேச்ச கேட்டா மட்டும் போதும். கண்டிப்பா நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன் மேடம். அவ சொல்லுவா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அதுக்காக நீங்க தலையாட்டி நிப்பீங்களா? அந்த ஏசிக்கு என்ன வந்துச்சு? வாய்க்கு கசப்பு இல்லாம கஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லுவா. வாழ்க்கை கசந்து நிக்கிறது நம்ம பொண்ணாச்சே. ரொம்ப ரொம்ப பழைய பழமொழிதான், கேட்டு கேட்டு புளிச்சு போனதுதான். இருந்தாலும் இந்த இடத்துக்கு அத சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். சேலை முள்ளு மேல விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் வேகமா இழுத்தெடுத்தா பாதிப்பென்னவோ சேலைக்குதான். உத்தியோகம் இருக்கிற திமிர்ல யூனிஃபார்ம் போட்ட தெனாவுட்ல அந்த ஏசி என்ன வேணாலும் சொல்லுவா. அதுக்காக நாமளும் மசிஞ்சு நின்னுட கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அததான் பண்ணணும். அந்த ஏசியை பொறுத்தவரை இது ஒரு வழக்கு. ஆனா நமக்கு நம்ம காயத்ரியோட வாழ்க்கை. இது சம்பந்தமா எது நடந்தாலும் எல்லா அவமானமும் நமக்கு தான். ஒருவேளை அவ சொல்ற மாதிரி அந்த கஜாவே குற்றவாளியா இருந்து கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் நாம வழக்கமா போற இடம் தானேன்னு அவன் ஈஸியா ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனா நம்ம பொண்ணோட எதிர்காலம் என்னங்க ஆகுறது? காயத்ரி காசு பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கல, கற்பை இழந்துட்டு வந்து நிக்கிறா. நாம தான் புத்திசாலித்தனமா ஒரு நல்ல வழியை தேடணும். சரி, இப்ப என்ன பண்ணணும் அத சொல்லு. அது வந்து நானும் அதே தான் கேட்க வரேன். என்ன பண்ணணும்? இதுதான் பண்ணணும்னு எனக்கு சரியா சொல்ல தோணல. ஆனா அந்த ஏசி பொம்பளை சொன்னது மட்டும் பண்ண வேணாம்னு தோணுது. சும்மா சும்மா கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு நாம ஒண்ணு மானம் கெட்டு போன குடும்பம் இல்லைங்க. கோர்ட்டுக்கு போகாம நீதி கிடைக்காது. நீதி கிடைச்சா மட்டும் போதுமா? அப்ப நீ வேற என்ன கிடைக்கணும்னு சொல்ல வர? நீ சும்மா இரு. இத பாருங்க, நம்ம பொண்ணு வீடே கதின்னு இருக்காம வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு வரதுக்கான வழியை தேடுங்கன்னு சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும் சித்தி? அதான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற வழி எனக்கு தெரியாதுன்னு சொல்றேனே. இந்த விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம்னு சொல்றேன், அப்படித்தானே? கரெக்ட், அதேதான். நாம ஏங்க தெரிஞ்சே நம்ம பொண்ணை கோர்ட்ல கொண்டு போய் பொம்மை மாதிரி நிறுத்தணும்? காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கர்மத்துக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டியதானே? அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, நடந்ததுக்கு நஷ்ட ஈடு கேட்கணும். இல்லன்னா நமக்கே வம்புன்னு ஒதுங்கிடணும். இதுல என்ன பண்றது? அது சொல்லுங்க. இது ரெண்டுத்துல என்ன பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேனே. என்ன ஏதுன்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்றது? எதை பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். காயத்ரி, இங்க பாரு. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன்னு உன் மனசை போட்டு குழப்பிக்காம உன் எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு நீயே ஒரு முடிவெடு. அதான் சரியா இருக்கும். நீ என்னமா சொல்ற?
ஏசி மேடம் சொல்றதா கரெக்ட்னு தோணுதுப்பா. இந்த மாதிரி காரியத்தை மன்னிச்சா மன்னிப்புக்கே மரியாதை இருக்காதுப்பா. அந்த அயோக்கியன் கஜானா நிச்சயம் அவன் தண்டனை கூறியவன். பெரிய இடத்துல தான் இடி விழுன்னு சொல்லுவாங்க. அது என் பொண்ணோட வாழ்க்கையில் விழுந்துச்சு. சின்ன வயசுல அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போறத தொலைச்சா, அதுக்கப்புறம் அம்மாவை தொலைச்சா, உங்க காதலை தொலைச்சா, இப்போ தற்பையே தொலைச்சிட்டு நிக்கிறா.